நான் இன்னைக்கு ஒரு சுவையான கறியை செய்ய போறேன். இத நீங்க விரதம் இருக்கிற அப்ப கூட சாப்பிடலாம். அதுதான் உருளைக்கிழங்கு கிரேவி கறி. சோ முதல்ல நான் கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே நான் இன்னைக்கு இந்த கறிய உருளைக்கிழங்கு வச்சுதான் செய்ய போறேன். ஆனா உங்களுக்கு வேணும்னா நீங்க விரதம் இருக்கிறப்ப என்ன காய சாப்பிடுவீங்களோ அந்த காய கூட நீங்க சேர்த்து பண்ணிக்கலாம். நான் இப்ப 1/4 கப் துருவன தேங்காயை எடுத்துக்கிறேன். நீங்க விரதம் இருக்கிறப்ப தேங்காய் சேர்த்துக்க மாட்டீங்கன்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எங்க வீட்டுல நாங்க விரதம் இருக்கிறப்ப தேங்காய் எல்லாம் சாப்பிடுவோம். சோ நான் அதை எடுத்துக்கிறேன். இப்ப அது கூட சின்ன சின்னதா நறுக்குன முந்திரிய சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட முழு முந்திரி இருந்தா 8ல இருந்து 10 முந்திரி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப் நிலக்கடலை பொடியை எடுத்துக்கிறேன். நீங்க வேணும்னா முழு நிலக்கடலையும் ஒரு 1/4 கப் பயன்படுத்திக்கலாம். இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரை மசாலாவை அரைச்சு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ட்ரை மசாலாவை நான் நல்லா அரைச்சுக்கிறேன். இந்த நேரத்துல 4 காஞ்ச சிவப்பு மிளகாய நான் சேர்த்துக்கிறேன். விரதம் இருக்கிறப்ப நீங்க சிவப்பு மிளகாய் சேர்த்துக்க மாட்டீங்கன்னா நீங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்க இங்க சிவப்பு மிளகாய் தூளை சேர்த்துக்க மாட்டோம். அதனாலதான் காஞ்ச மிளகாயை எடுத்திருக்கேன். இது கூட 2 நறுக்கிய பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு சிறிய துண்டு துருவிய இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் தயிர், அது கூட கொஞ்சம் தண்ணிய நான் இதோட சேர்த்துக்கிறேன். நான் தயிரோட கிண்ணத்துல மட்டும்தான் தண்ணீரை எடுத்திருக்கேன். கடைசியா இந்த விரத உப்பையும் சேர்த்துக்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ ஒரு தடவை நல்லா அரைச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவி மிக்சர் ரெடி ஆயிருச்சு. அடுத்து இப்ப நம்ம கறி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இந்த நெய் கூட 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 மீடியம் சைஸ்ல உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். நான் இந்த உருளைக்கிழங்க கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு கூட நான் கல் உப்பை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த உருளைக்கிழங்கு எவ்வளவு சூப்பரா வெந்திருக்குன்னு. அப்புறம் நல்லாவே பொன்னிறமா வந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கிரேவியை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியை மட்டும் கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த கிரேவி இப்ப ரொம்ப திக்கா இருக்கு. நம்ம இத ரொம்ப நேரம் சமைக்க வேண்டாம். மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்க முன்னாடியே சமைச்சாச்சு. இப்போ கிரேவியை மட்டும் நல்லா குக் பண்ணா போதும். இப்போ இதுக்கு மேல பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். விரதம் இருக்கிறப்ப சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம வேகமா பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேல பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இப்ப ரெடி ஆயிருச்சு விரதம் இருக்கிறப்ப சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு கிரேவி. இது உண்மையிலேயே சுவையா இருக்கு. நீங்க விரதம் இல்லாட்டி கூட இதை ட்ரை பண்ணலாம். சூப்பர்.